தமிழ் கிரிக்கெட் நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்றைய தினம் ஐந்தாவது இறுதியுமான இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் இடம்பெறக்கூடிய ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ரோஃபியினுடைய இறுதி டெஸ்ட் மேட்ச் இடம்பெற இருக்கிறது. பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் 20 நாட்கள் நிறைவடைந்திருந்தது. முதல் 4 போட்டியும் எல்லா மேட்சுமே 5 நாட்கள் முழுமையாக விளையாடப்பட்ட ஒரு கிரிக்கெட் திருவிழாவாக, டெஸ்ட் கிரிக்கெட்டினுடைய கொண்டாட்டமாக இந்த தொடர் அமைந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். எல்லாத்தையும் தாண்டி சர்ச்சைகளுக்கும் குறைவில்லாமல், போட்டிகளுக்கும் குறைவில்லாமல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு அணியினுடைய ஒவ்வொரு வீரர்களும் கிளர்ந்தெழுந்த ஒரு சுற்றுப்போட்டி தொடரினுடைய இறுதி போட்டி, அதாவது சீரீஸ் டிசைடர் என்று சொல்லலாம். அது என்ன மாதிரினா, இந்த 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 சுற்றுத்தொடரை இந்திய அணி வெற்றி கொள்ளப் போவதில்லை என்றது உறுதியாகிட்டது. ஏற்கனவே 2 போட்டியில இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஒரு போட்டியில இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது, ஒரு போட்டி எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லாமல் சமநிலையில நிறைவடைந்திருந்தது. இன்றைய போட்டியில இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமாக இருந்தால் 3-1 என்று இங்கிலாந்து இலகுவாக இந்த தொடரை கைப்பற்றிவிடும். இந்திய அணி வெற்றி பெறுமாக இருந்தால் 2-2 என்று இந்த தொடர் சமநிலையில் முடிந்துவிடும். இந்த போட்டி சமநிலையில் முடிவுற்றால் 2-1 என்று இங்கிலாந்து இந்த தொடரை கைப்பற்றிவிடும் என்பதும் குறிப்பிட சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கிறது. ஆனால் இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 4 நாளுக்கு முதல் தான் 4வது டெஸ்ட் போட்டி நிறைவடைந்திருந்தது. 4வது டெஸ்ட் போட்டியில 250க்கும் மேற்பட்ட ஓவர்களை வீசி களைத்து போய் இங்கிலாந்தினுடைய முக்கியமான வீரர்கள் 4 பேர் இன்றைய தினம் போட்டியில விளையாடவே மாட்டார்கள் என இங்கிலாந்து அணி அறிவித்திருக்கிறது. அதுல மிக முக்கியமான பிரதானமான ஒருத்தர் இங்கிலாந்து அணியினுடைய தலைவர் பென் ஸ்டோக்ஸ் இன்றைய போட்டியில விளையாட மாட்டார். அவர்களுடைய தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக பென் ஸ்டோக்ஸால இன்றைய போட்டி விளையாட முடியாது என அறிவிக்கப்படுகிறது. கடந்த போட்டியினுடைய மேன் ஆஃப் த மேட்சும் பென் ஸ்டோக்ஸ் தான் பெற்றிருந்தார். அதே நேரத்தில் அதுக்கு முதல் போட்டியிலேயும் அவர்தான் அதிகளவான போராட்டத்தை இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக கொடுத்து இங்கிலாந்தினுடைய வெற்றி சதவீதங்களை அதிகரிச்ச ஒரு பிளேயராக இருந்தவர். பென் ஸ்டோக்ஸ் இல்லாம, அவர் ஒரு சாதாரண வீரர்னாலும் பரவாயில்ல, ஒரு தலைவராக பென் ஸ்டோக்ஸ் இல்லாமல் இன்றைய தினம் களம் காண போகிறது இங்கிலாந்து அணி மிக முக்கியமான ஒரு இறுதி போட்டியில. பென் ஸ்டோக்ஸ் இல்லாம ஒலி பாப் அணியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பெரிதளவில் தலைமைத்துவ அனுபவம் இல்லாத பாப் தலைமை தாங்க இருக்கிறார். இந்திய அணி ஏற்கனவே ரிஷப் பேண்ட் 4வது போட்டியில காயமடைந்ததன் காரணமாக ஜெகதீசன் அணி அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் 11 பேருக்கு அவர் விளையாடுவாரா இல்லையா தெரியல. ஆனா இந்திய அணியும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். பும்ராவினுடைய இடம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது? பும்ராவும் தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த சுற்றுப்போட்டி தொடரில் அவர் 3 மேட்ச் தான் விளையாடுவார்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே அந்த 3 மேட்சும் அவர் விளையாடி விட்டார். அவர் விளையாடிய 3 மேட்சிலையுமே இந்தியா வெற்றி பெறவில்லை என்பதும் ஒரு சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது. அப்ப இன்றைய போட்டியில பும்ரா விளையாடுவாரா இல்லையா என்பது தொடர்பான அறிவிப்புகள் இன்னமும் வரவில்லை. இந்த பிச்சை பார்க்க பிச் இன்றைக்கு கொஞ்சம் பச்சையா இருக்குது, அதாவது கிரீனா இருக்குது. ஸ்விங் அண்ட் சீம் கண்டிஷன்ஸுக்கு, அதாவது பந்தை வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான பிச்சாக இருக்கின்ற காரணத்தால நாங்கள் பும்ரா தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை என சுப்மன் கில் அறிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கிறது. இந்த பிச்சை பற்றி நாங்கள் கதை கேட்கல. நேற்று முன்தினம் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்தியனுடைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் சக பயிற்சியாளர்கள் அந்த பிச்சை போய் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கிலாந்தினுடைய அந்த பிச் கியூரேட்டர் இவர்களை நீங்க கொஞ்சம் 2.5 மீட்டர் தள்ளி நின்று பாருங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கௌதம் கம்பீர் அது எனக்கு தெரியும், நான் அணியினுடைய பயிற்சியாளர், நீ ஒரு சாதாரண கிரவுண்ட்ஸ்மேன், நீ எனக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை என்பது தொடர்பாக ஒரு மோதல் ஒன்று இருவருக்கும் இடையில இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுல உண்மையா என்ன நடந்ததுன்னு சொன்னா, சாதாரணமா கௌதம் கம்பீர் என்பவர் ஒரு சாதாரண ஆளில் எத்தனையோ போட்டிகளை விளையாடின ஒரு அனுபவம் மிக்க ஒரு வீரர். இப்ப இந்திய அணியுடைய கோச்சா வந்திருக்கிறார். அப்ப ஒரு அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் அந்த மைதானத்தை பார்வையிடுவது, மைதானத்தின் புத்தரையை பார்வையிடுவது, டர்ஃபை பார்வையிடுவது சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி பிரெண்டன் மெக்குலம், அதாவது இங்கிலாந்து அணியினுடைய பயிற்சியாளர் பிரெண்டன் மெக்குலமும் இதே மாதிரியாக அதே மைதானத்தில் அதே பிச்சை பார்வையிட்டு தான் போயிருக்கிறார். இது என்ன தவறாகும் என்று சொன்னா, அந்த பிச்சை கௌதம் கம்பீர் சேதப்படுத்தி இருந்தார், அல்லது அந்த முள்கள் கொண்ட ஸ்பைக்ஸ் என்று சொல்லுவோம், முட்கள் கொண்ட சப்பாத்துகளை போட்டுக்கொண்டு அதுல நடந்து போயிருந்தால், அல்லது அதில் ஏதாவது டேமேஜஸ் ஏற்படுத்தி இருந்தால் கௌதம் கம்பீர் மற்றும் அவருடைய சகாக்கள் செய்தது பிழை, அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் செய்தது சரி என்று சொல்லப்படும். ஆனால் எதுவுமே செய்யாம சாதாரண சப்பாத்துகளோட சாதாரணமா போய் அந்த பிச்சை பார்த்த கௌதம் கம்பீரை நீங்கள் 2.5 மீட்டர் தள்ளி நின்று பாருங்கள் என்று சொன்னது மிகுந்த பிழையான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த குறிப்பாக இந்த இங்கிலாந்து ஊடகங்களுக்கு இப்ப
இங்கிலாந்து ஊடகங்கள் மற்றும் இங்கிலாந்து அணியினுடைய வீரர்களை வந்து இப்ப ஆஸ்திரேலிய ஊடகங்களும் சேர்ந்து தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஏற்கனவே அந்த மேட்சை ட்ரா பண்ணுங்க பென் ஸ்டோக்ஸ் ஹேண்ட்ஷேக் பண்ண வந்த விஷயத்திலேயும் ஆஸ்திரேலியர்கள் களமில் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்திலையும் ஆஸ்திரேலியர்கள் வந்து இங்கிலாந்தை வந்து பகடி பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு இடையிலான ஆஷஸ் போட்டியும் வந்து இந்த வருட இறுதியில ஆரம்பிக்கப்பட இருக்கிறதால அதுவும் இந்த போட்டி இன்றையோட முடியுது. இனி வந்து ஆஷஸ் தான். அப்ப அதனுடைய தாக்கங்களும் இதுல பெருவாரியாக செலுத்தப்படுகிறது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா பெரும்பாலும் விளையாட மாட்டார் என்ற நிலை தான் காணப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார் 3 மேட்ச் தான் பும்ரா விளையாடுவார். அப்ப இன்னைக்கு வந்து ஆகாஷ் தீப் வந்து அணிக்கு திரும்புகிறார். அவருடைய காயமெல்லாம் வந்து ஆகாஷ் தீப் அணிக்கு திரும்புகிறார். அப்ப ஆகாஷ் தீப் சிராஜோட சேர்ந்து 3வது ஃபாஸ்ட் பவுலராக யார் விளையாட போகின்றார் என்ற கேள்வி பலருக்கும் வந்திருக்கிறது. அதுல குறிப்பா சொல்ல போனால் சில வேளைகளில் ஷாதுர் தாக்கூரே தொடர்ந்து விளையாடுவாரா அல்லது இந்த அன்ஷுக் கம்போஜை வந்து தொடர்ந்து விளையாட அவர் கடந்த போட்டியில் அறிமுகமாகி பெரிதாக சோபிக்கவில்லை. பிரசித் கிருஷ்ணா அணியில் இருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி ஹர்ஷதீப் சிங்குக்கு ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்குமா, இடது கை வேகப்பந்து வீச்சாளருக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்று பலரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி குல்தீப் யாதவ் இன்றைய தினம் சில வழிகளில் களமிறங்கலாம். அப்ப சில நேரங்களில் இந்திய அணி 3வது சீம் போலரை தாக்கூராக வச்சுக்கொண்டு குல்தீப் யாதவுக்கான வாய்ப்பை வழங்குவார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது 3 சீமஸை கொண்டு வந்துட்டு தாக்கூரை வெளியில் எடுத்துட்டு ஒரு ஹர்ஷதீப் சிங்கை உள்ள எடுத்துட்டு தாக்கூரை வெளியில் எடுத்து குல்தீப் யாதவை உள்ள கொண்டு வராங்களா என்ற ஒரு கேள்வியும் பெருவாரியாக இந்தியாவுடைய பந்து வீச்சு வரிசையில காணப்படுகிறது. துடுப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், சாய் சுதர்ஷன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், கில், துருவ் ஜூரல் போன்றவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போதைக்கு வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா ஆகியோர் கட்டாயம் இந்த அணியில் இருக்க போகிறார்கள். சுழற்பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் வரப்போகிறார்களா அல்லது 4 வேகப்பந்து வீச்சாளர்கள் வரப்போகிறார்களா என்ற கேள்விதான் இந்தியாவுக்கு இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜாவினுடைய துடுப்பாட்டம் அவர்களை ஒரு துடுப்பாட்ட வீரர்களாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் குல்தீப் யாதவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கிலாண்டை பார்த்தோம்னு சொன்னா கிறிஸ் வோக்ஸ் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கேஸ் மற்றும் ஆர்ச்சர் ஆகியோர் விளையாட மாட்டார்கள். டவுசனும் விளையாட மாட்டார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ரெஸ்ட் வழங்கி இருக்கிறார்கள். அட்கின்சன் அணிக்குள்ளே வந்திருக்கிறார், டங்க் உள்ளே வந்திருக்கிறார். அதே நேரத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு ஓவர்டனும் இங்கிலாந்து அணிக்குள்ள நுழைந்திருக்கிறார்கள். இந்த 3 பேருமே இன்றைய தினம் போட்டியில் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஸ்டோக்ஸின் இடத்தை நிரப்புவதற்கு பெத்தல் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். அவரும் இன்றைய போட்டியில் விளையாடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டி இடம்பெறக்கூடிய ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து அணி கடந்த 10 வருஷத்துல 9 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்குது. அதுல 5 போட்டிகளில் வெற்றியும் 4 போட்டிகளில் தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள். அதை குறிப்பா சொல்ல போனா இந்த ஒரு போட்டியிலுமே சமநிலையான முடிவுகள் வரவில்லை. இந்த போட்டியும் பெரும்பாலும் வெற்றி அல்லது தோல்வி என்ற நிலைக்கு தான் ஒரு அணியை இட்டு செல்லும். எனவே இந்திய அணிக்கும் இதுல வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக தான் காணப்படுகிறது. இருந்தாலும் கூட இதுவரை காலத்திலே இந்திய அணி 15 போட்டியில விளையாடுகிறார்கள். ஓவல் மைதானத்தில் 15 போட்டியில 2 போட்டியில தான் வென்றிருக்கிறார்கள். 6 போட்டியில அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். 7 போட்டி சமநிலையான முடிவுகளை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்திய அணியினுடைய தலைவர் சுப்மன் கில்லுக்கு இது ஒரு முக்கியமான போட்டியாக காணப்படுகிறது. காரணம், அவர் ஏற்கனவே 722 ஓட்டங்களை இந்த 4 போட்டியிலுமே குவிச்சிருக்கிறார். இன்னமும் 252 ஓட்டங்களை அவர் குவித்தால் 952 என்ற பிரெட்மனினுடைய சாதனையை அவர் முறியடிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவு தூரம் அது சாத்தியமோ தெரியவில்லை. ஆனால் அவர் இரட்டைச்சதம் ஒன்று இந்த போட்டியில் அடிச்சிருந்தவர். இந்த சீரீஸ்லேயே ஒரு இரட்டைச்சதம் அடிச்சிருந்தவர். இரட்டைச்சதம் அடித்தவர், சதவம் அடிச்சிருந்தவர். அப்ப எது வேணாலும் இந்த போட்டியில இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இரட்டைச்சதம் பெறுகின்ற பட்சத்தில் சர்வதேச ரீதியில அதிக ஓட்டங்களை ஒரு சீரீஸில் பெற்ற வீரர் என்ற தகமையை பெறுறதுக்கு இன்னும் 252 ஓட்டங்கள் தேவை சுப்மன் கில்லுக்கு. அதே நேரத்தில் இன்னும் 88 ஓட்டங்கள் தேவை ஒரு அணியினுடைய தலைவராக ஒரு சீரீஸில் அதிக ஓட்டங்களை பெற்றவர் என்ற இடத்தை பெறுறதுக்கு. அப்ப அது எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது. ஒரு 88 ஓட்டங்களை பெற்றால் ஒரு அணியினுடைய தலைவராக ஒரு சீரீஸை, ஒரு சுற்றுப்போட்டி தொடரில் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர் என்ற பெருமையை சுப்மன் கில் பெற்றுக் கொள்வார். மேலும் இன்னும் ஒரு சதத்தை சுப்மன் கில் பெற்றிருந்தார். 2 இன்னிங்ஸ்லயும் ஒரு சதம் பெற்றார் என்று சொன்னா அதிக சதங்களை பெற்றுக்கொண்ட வீரர், ஒரு சுற்றுப்போட்டி தொடரில் அதிக சதங்களை பெற்றுக்கொண்ட வீரராக சுப்மன் கில் பரிணமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது. மேலும் 52 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டார். இந்த 2 இன்னிங்ஸ்லயும் ஒரு 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தால் ஒரு சுற்றுப்போட்டி தொடரில் அதிகமான ஓட்டங்களை பெற்ற இந்திய வீரர் என்ற சுனில் கவாஸ்கருடைய சாதனையை சுப்மன் கில் இலவாக தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகிறது.
எனவே சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக அவருக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் போட்டியாக காணப்படுகிறது. அவர் அணிக்கு தலைமை தாங்கி ஒரு சுற்றுப்போட்டித் தொடரை வழிநடத்தக்கூடிய ஒரு அணித்தலைவராகவும் அவருக்கு ஒரு முக்கியமான போட்டியாக இன்றைய தினம் காணப்படுகிறது. எனவே விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் இங்கிலாந்து இந்திய டெஸ்ட் போட்டிகள் ஒரு நாளும் பஞ்சம் விட்டதில்லை. எனவே இந்த போட்டியும் மிகச்சிறப்பான போட்டியாக எதிர்பார்ப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இடம்பெறும் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விஷயங்களை நாங்கள் போட்டி முடிவடைந்தவுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் என தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க தமிழ் கிரிக் இன்ஃபோ செய்திகளோடு. நன்றி.